யாருக்கோ ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, யாருக்கோ நடந்த ஒரு சிக்கல் நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீரை வரவழைக்கவில்லை என்றால், நம்முடைய உள்ளங்களை உருக்கவில்லை என்றால், நமக்கு அது வலியை தரவில்லை என்றால், உங்களுடைய பாதிப்பாக அதை நீங்கள் பார்க்கவில்லை என்றால், நாம் மூமின்களாக வாழ்கிறோமா என்பதே ஒரு கேள்வி. உங்களுடைய பெயர் அப்துல் காதராக இருக்கலாம், அப்துல் ரஹீமாக இருக்கலாம், அப்துல் ரஹ்மானாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் நீங்கள் அல்லாஹ்விற்கு அடிமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்கின்ற கேள்வி நிச்சயமாக வரும். இஸ்லாம் என்பது மற்றவர்களினுடைய நலனை நாடுவது. அத்தீனு அன்-நஸீஹா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மற்றவர்களுடைய வலியை நம் வலியாக என்றைக்கு நாம் பார்க்க பழகிக் கொள்கிறோமோ, மற்றவர்களுடைய வேதனையை என்றைக்கு நம்முடைய வேதனையாக பார்க்க பழகிக் கொள்கிறோமோ, அவர்களுடைய வலிகளை போக்குவதற்காக எப்போது நம்முடைய கைகள் அவர்களை நோக்கி செல்கிறதோ, நம்முடைய கால்கள் அவர்களை நோக்கி நடக்கிறதோ, நம்முடைய கைகள் எப்போது அவர்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைக்கிறதோ, அன்றைக்கு நாம் மூமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். எந்த படிப்பாக இருந்தாலும் சரி, ஆழமாக படிக்கணும், அழுத்தம் திருத்தமாக படிக்கணும், உச்சாணி கொம்பில் உட்கார வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு படிக்கணும், உங்களுடைய சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு படிக்கணும். இன்று இவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உலகத்தை அப்படியே திருப்புவதற்கு என்ன வழி என்பதை குறித்து நீங்கள் சிந்தித்தால் உங்களுக்கும் நன்மை, உங்களுடைய சமுதாயத்திற்கும் நன்மை, உங்களை பெற்றவர்களுக்கும் நன்மை. பொருளாதாரம் தானா வரும். பொருளாதாரத்துக்கு பின்னாடி ஓட வேண்டாம். பொருளாதாரம் உங்களை தேடி வரும். நீங்க அந்த நிலைக்கு நீங்கள் சென்று விட்டீர்கள். ஆனால் பொருளாதாரம் உங்களை தேடி வரும். அப்படிப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தடைகளை தகர்த்து எறிவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. முதல்ல நமக்கு என்ன தடைகள் நமக்கு இருக்கு என்று நமக்கு தெரியணும். அதற்கு பிறகுதான் அதை எவ்வாறு தகர்த்து எறிவது என்பதை குறித்து யோசிக்க முடியும். கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை எதுன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி சொன்னா அதை தீர்ப்பதற்கான வழி நமக்கு தெரியாது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பல்வேறு காரணங்களுக்காக ஒரு படிப்பை சூஸ் பண்ணிருக்கீங்க. சிலர் விரும்பி அந்த படிப்பை எடுத்தாலும் அதனுடைய எண்ட் ரிசல்ட்டா ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியம் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. தப்பு இல்லை, ஹலால் தானே. இப்ப சம்பாதிக்கிறது ஹலால் தானே, அதை நினைச்சு நம்ம வெக்கப்பட வேண்டியதில்லை. அல்ஹம்துலில்லாஹ். ஒருத்தவங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், ஒருத்தர் ஒரு சொசைட்டிக்கு சமூக சேவை பண்ணணும், ஒருத்தர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், என்ன தவறுகள் இருக்கு, என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஒருத்தர் ஒரு புதிய கம்பெனி ஒன்று உருவாக்கணும். இப்படி நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை சொன்னீங்க. செயின் வெய்ஸ்மேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செயின் வெய்ஸ்மேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஸ்ரேல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஸ்ரேலுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் தான் செயின் வெய்ஸ்மேன். அவர் யாரு? அவர் என்ன படிச்சாரு? பயோகெமிஸ்ட்ரி என்கின்ற இந்த ஃபீல்டினுடைய பயோனியர், ஃபெர்மெண்டேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜியினுடைய ஃபாதர் என்று அழைக்கப்படக்கூடியவர் செயின் வெய்ஸ்மேன். அவர் ஒரு மெத்தடாலஜியை கண்டுபிடிக்கிறாரு. அந்த மெத்தடாலஜியின் மூலமாக இண்டஸ்ட்ரியல் ஃபெர்மெண்டேஷன் சொல்லி அதை சொல்றாங்க. அந்த இண்டஸ்ட்ரியல் ஃபெர்மெண்டேஷன் என்கின்ற அந்த விஷயத்தை பயன்படுத்துவதன் மூலமாக ஒரு குண்டு வெடிக்கும் போது அது புகையில்லாமல் வெடிக்கக்கூடியதாக இருப்பதை அவர் கண்டுபிடிக்கிறார். அவர் கண்டுபிடிச்ச காரணத்தினால முதல் உலக போர்ல இங்கிலாந்து ஜெயிக்குது. இங்கிலாந்து ஜெயிக்கக்கூடிய விஷயத்திற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் செயின் வெய்ஸ்மேன். இது என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது? இப்ப செயின் வெய்ஸ்மேனை பத்தியே நாம இங்க பேச வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கு. அவரும் படிச்சாரு, நம்மள மாதிரி தான் படிச்சாரு. ஆனால் ஒரு நாட்டினுடைய அதிபராக மாறினார். பால்ஃபோர் அக்ரிமெண்ட் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அதை பத்தி யாருக்கா தெரியுமா? இன்னைக்கு இஸ்ரேல் என்கின்ற ஒரு கூட்டம் பாலஸ்தீனியர்களை பிரித்து, பாலஸ்தீனியர்களை நடுத்தெருவில் நிற்க வைத்து 20 லட்சத்திற்கும் அதிகமான பாலஸ்தீனியர்களை ஷாங்காய் ஏர்போர்ட் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் சுருக்கி நிற்க வைத்து, அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளை கொன்று குவித்து, அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்க முடியாமல் செய்து, உலகத்தில் அழிந்து போன போலியோ என்று உருவாகுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அளவிற்கு மோசமான சுகாதார சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் என்கின்ற அந்த நாட்டினுடைய உருவாக்கத்திற்கு காரணமாக இருந்தது இந்த பால்ஃபோர் அக்ரிமெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்டின் மூலமாக இஸ்ரேல் என்கின்ற அந்த நாட்டை அங்கீகரிப்பதற்கு அமெரிக்கா தயாரானதற்கு மிக முக்கியமான பின்னணியில் இருந்தவர் தி செயின் வெய்ஸ்மேன். இவர்தான். இவருடைய அழுத்தத்தால் பால்ஃபோர் அக்ரிமெண்டில் அமெரிக்கா கையெழுத்திட்டது, இஸ்ரேலை ஒரு நாடாக ஒத்துக்கொண்டது.
இவருடைய அழுத்தத்தால், இவருடைய முன்னெடுப்பால் ஊரும் உலகமும் எங்கெங்கெல்லாமோ தேடிக்கொண்டிருந்த இஸ்ரேல் என்கின்ற பகுதியை இன்று இருக்கக்கூடிய ஜெருசலம் என்கின்ற பகுதியில் அவர்கள் கண்டுபிடித்து அங்கே குடியேறுவதற்கு காரணமாக இருந்தவர் தி செயின் வெய்ஸ்மேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அப்போ என்ன விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இங்க கல்வி என்கின்ற ஒரு விஷயம் பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒன்றாக இல்லை, அரசியல் அதிகாரத்தை செலுத்தக்கூடியதாக, நாடுகளை உருவாக்கக்கூடியதாக, ஒரு இனத்தை அழிக்கக்கூடியதாக, மற்றொரு இனத்தை பாதுகாக்கக்கூடியதாக இன்னைக்கு கல்வி என்பது இருந்து கொண்டு இருக்கிறது. இப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் என்ன ஒரு விஷயத்தை யோசிக்கணும்னு சொல்லி கேட்டா, நாம் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும், நம்முடைய இலக்கு என்ன என்பதை தெரிந்து கொள்ளணும், நாம் எதற்காக இந்த படிப்பை தேர்ந்தெடுத்தோம் என்பதை சுதாரித்துக் கொள்ள வேண்டும். வெறும் பொருளாதாரம், பெரிய வீடு, 2 காரு, இதற்காக நாம் வாழவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்குது, இன்னைக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் யார் என்பதை குறித்து சிந்திக்கணும். ஒரு மூமின் சுயநலவாதியாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இங்க இருக்கக்கூடிய பல சகோதரர்கள் சமூகத்திற்கு சேவை செய்யணும் என்கிற வார்த்தையை சொன்னீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியணும். ஒரு மூமின் அப்படிப்பட்டவனாகத்தான் இருக்கணும். ஒரு மூமின் அப்படிப்பட்டவனாகத்தான் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூமின்கள் ஒவ்வொருவரும் ஒரு உடலை போன்றவர்கள் என்று சொன்னார்கள். உடலின் ஒரு பகுதியில் நோய் வந்து விடுமையானால், உடலின் ஒரு பகுதியில் காயம் ஏற்பட்டு விடுமையானால், அந்த காயத்திற்காக எவ்வாறு ஒட்டுமொத்த உடலும் வலியால் துடிக்கிறதோ, கண்கள் கலங்குகிறதோ, கண்ணீர் விடுகிறதோ, ஜுரம் வந்து விடுகிறதோ, அவ்வாறு யாருக்கோ ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, யாருக்கோ நடந்த ஒரு சிக்கல் நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீரை வரவழைக்கவில்லை என்றால், நம்முடைய உள்ளங்களை உருக்கவில்லை என்றால், நமக்கு அது வலியை தரவில்லை என்றால், உங்களுடைய பாதிப்பாக அதை நீங்கள் பார்க்கவில்லை என்றால், நாம் மூமின்களாக வாழ்கிறோமா என்பதே ஒரு கேள்வி. உங்களுடைய பெயர் அப்துல் காதராக இருக்கலாம், அப்துல் ரஹீமாக இருக்கலாம், அப்துல் ரஹ்மானாக இருக்கலாம், ஆனால் உண்மையில் நீங்கள் அல்லாஹ்விற்கு அடிமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்கின்ற கேள்வி நிச்சயமாக வரும். ஏனென்றால் ஒரு மூமின் அப்படிப்பட்டவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். ஒரு மூமின் அப்படிப்பட்டவனாகத்தான் இருக்கணும். மற்றவர்களுடைய துயரத்தை தன் துயராக யார் பார்க்க நினைக்கிறார்களோ, மற்றவர்களுடைய வலியை தன்னுடைய வலியாக யார் பார்க்க நினைக்கிறார்களோ அவர்கள் மூமின்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் போய் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்பது தொழுவது, நோன்பு நோற்பது, ஜகாத் கொடுப்பது, ஹஜ், எல்லா கடமைகளும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் என்பது மற்றவர்களினுடைய நலனை நாடுவது, அத்தீனு அன்-நஸீஹா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மற்றவர்களுடைய வலியை நம் வழியாக என்றைக்கு நாம் பார்க்க பழகிக் கொள்கிறோமோ, மற்றவர்களுடைய வேதனையை என்றைக்கு நம்முடைய வேதனையாக பார்க்க பழகிக் கொள்கிறோமோ, அவர்களுடைய வலிகளை போக்குவதற்காக எப்போது நம்முடைய கைகள் அவர்களை நோக்கி செல்கிறதோ, நம்முடைய கால்கள் அவர்களை நோக்கி நடக்கிறதோ, நம்முடைய கைகள் எப்போது அவர்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைக்கிறதோ, அன்றைக்கு நாம் மூமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். கூட்டி குறைத்து சொல்லவில்லை. இதுதான் இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பக்கத்து வீட்டில் ஒருவன் பசியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் வயிறார நீங்கள் உண்பீர்களேயானால் நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் பசியோடு இருக்கிறானா, வயிற்றுல சோறு இருக்கா இல்லையா என்பதை குறித்தும் யோசிக்க வேண்டியது, சிந்திக்க வேண்டியது ஒரு மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமை. அவர்கள் பட்டினியோடு கிடக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய வயிறை அரை வயிறு கூட நிரப்பாமல் உங்களுடைய வயிறை முழுமையாக நிரப்பிக் கொண்டு நீங்கள் புளிச்சையப்ப விட்டுக் கொண்டு அலைவீர்களானால் நீங்கள் முஹம்மது நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றவில்லை, நீங்கள் நபியை பின்பற்றவில்லை, நபி வழியை நீங்கள் பின்பற்றவில்லை. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு குழம்பு செய்கிறீர்கள், அந்த குழம்பில் சிறிதளவு தண்ணீரையாவது சேர்த்து மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள் என்று சொன்ன மார்க்கத்தில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் தொழுகைக்காக நடந்து செல்கிறீர்கள், நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் அங்கே கிடக்கக்கூடிய சில முள்ளையும் கல்லையும் அகற்றிவிட்டு நீங்கள் செல்வீர்களே, ஆனால் அதன் காரணத்தினால் உங்களுடைய தொழுகை தாமதமாகி விடுமானால் கூட அப்போதும் இறைவன் உங்களுக்கு நன்மையை எழுதுகிறான் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப நாம நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை முதல்ல சிந்திக்கணும். என்ன நடக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ளணும்.
அதற்கு நாம் நம்முடைய காதுகளை கண்களை திறந்து வைத்துக் கொண்டு இருக்கும். இன்னைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கு இஸ்ரேல்ல? பாலஸ்தீனத்தில் இன்னைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? காசாவில் இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது? ஏன் காசாவில் நடக்கக்கூடிய பிரச்சனை ஏன் இந்தியாவில் பேசிக்கிட்டு இருக்கிறோம்? ஏன் சென்னையில பேசிக்கிட்டு இருக்கிறோம்? நமக்கு என்ன தேவை வந்தது? எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு கொள்ளணும், எல்லா விஷயத்தையும் பேசணும். சரி, காசாவை விட்டுருவோம். இந்தியாவில் என்ன நடக்குது? நாம் எப்படி இருக்கிறோம்? இந்தியாவில் நாம் ஒவ்வொரு முஸ்லிம்களாக இருக்கிறோம். நாம் இந்த நாட்டில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நல்லபடியா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லபடியா உட்கார்ந்து இங்க ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில அழகான முறையில் உட்கார்ந்து மார்க்க விஷயங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்மை சுற்றி நிறைய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது, பாலிடிக்ஸ். நம்மை சுற்றி ஒரு பெரிய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அரசியல்னால இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம நாளைக்கு பாதிப்பை சந்திப்போமா மாட்டோமா என்பதை குறித்து சிந்திக்கணும். இங்க நிறைய டெக்னிக்கல் பீப்புள் இருக்கீங்க, டெக்னாலஜியை பத்தி தெரிந்தவர்கள் இருக்கீங்க, சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. பொதுவாகவே டெக்னாலஜி, இன்ஜினியரிங், சயின்ஸ் படிக்கக்கூடியவர்களுக்கு பொதுவாக ஒரு பேச்சு சொல்லப்படும். அவர்கள் சமூகத்தை பற்றி சிறிய அளவுக்கு சிந்திக்க மாட்டாங்க. உண்மையாது. ஐஐடி மெட்ராஸ்ல சமீபத்தில் ஒரு கான்வெகேஷன் ஃபங்க்ஷன் நடந்தது, பாத்தீங்களா? ஐஐடி மெட்ராஸ்ல ஒரு கான்வெகேஷன் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த பையனுடைய பேர் ஞாபகம் இருக்கா? ஒரு ஹிந்து சகோதரன். எதை பத்தி பேசினா அவன்? எதை பத்தி பேசினா? பாலஸ்தீனத்தை பற்றி பேசினான். எவ்வாறு டெக்னாலஜி, எவ்வாறு சயின்ஸ், எவ்வாறு சோசியல் மீடியா எவ்வாறு பாலஸ்தீனர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது என்பதை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில பிடெக்ல கோல்டு மெடல் வாங்கிய ஒரு இந்து சகோதரன் மேடையில் நின்று பேசுகிறான். ஏன் என்றால் நம்முடைய டெக்னாலஜி, நம்முடைய சயின்ஸ், உங்களுடைய ஆராய்ச்சி இந்த சமூகத்திற்கு, இந்த மக்களுக்கு உதவ வேண்டும், உண்மையை உறக்க சொல்ல வேண்டும், நல்லவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், தீயவர்களுக்கு துணையாக நிற்கக்கூடாது என்பதை அவன் பேசினான். 21 வயசு 22 வயசு அந்த மாணவன் பேசினான். அப்ப நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். நம்மை சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியணும். இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்குது? 41,495 பேர் இந்த நிமிடம் வரை படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய நம்பர் குறைவாகத்தான் இருக்குமே தவிர கூடுதலாக இருக்காது. யுனைடெட் நேஷன்ஸினுடைய அந்த வெப்சைட்ல இருந்து எடுத்த நம்பர் 41,495 பேர் இந்த நிமிடம் வரை கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். 10,000 மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 416 டீச்சர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 22,000 மாணவர்கள் ஊனப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கைகள் இழந்து, கண்ணை இழந்து, நொண்டியாக, முடமாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். எந்த கைகளால் அவர்கள் படம் வரைந்தார்களோ, இன்ஜினியரிங் டிராயிங் போட்டாங்களோ, கணக்கு எழுதினாங்களோ, எந்த கைகளை வைத்துக் கொண்டு அவர்கள் தேரத்தை எழுதினார்களோ, இன்றைக்கு அந்த வலது கை அவர்களிடம் இல்லை, அவர்களுடைய கண்கள் அவர்களிடம் இல்லை. எந்த பள்ளிக்கூடத்தில் ஓடி ஓடி விளையாடினார்களோ, ஓடி விளையாடிய கால்கள் அவர்களிடம் இல்லை, துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. 2,463 ஆசிரியர்கள் ஊனமாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிமிடம் வரை, இந்த மொமெண்ட் வரை இவ்வளவு பேர் நாசமாக்கப்பட்டிருக்கிறார்கள். உணவு கிடைக்கவில்லை. இன்னைக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது, UNRWA சொல்லுது, இன்னைக்கு உலகிலேயே பசியும் பட்டினியும் நிறைந்த பகுதியாக காசா என்கின்ற பகுதி இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. காசா என்கின்ற பகுதி இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறது. சொமாலியால, ஆப்பிரிக்காவில் ஒட்டிய வயிறோடு நெஞ்சு எலும்பெல்லாம் துருத்திக் கொண்டு எவ்வாறு பிள்ளைகள் இருந்தார்களோ அப்படிப்பட்ட சூழல் என்பது இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அழித்து விட்டோம் என்று சொன்ன போலியோ இன்றைக்கு மீண்டும் அங்கே உருவாகி இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஏர்போர்ட் அளவிற்கு இருக்கக்கூடிய இடத்தில் 20 லட்சம் பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 20,000 பேர், 30,000 பேர் ஒரே ஒரு டாய்லெட்டை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மாதம் அவர்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் வந்துவிடக் கூடாது என்பதற்காக கருத்தடை மாத்திரைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் சானிட்டரி நாப்கின்ஸ் கிடைக்கல? உங்களுடைய தங்கைக்கு, உங்களுடைய அக்காளுக்கு, உங்களுடைய தாய்க்கு, நம்முடைய மனைவிக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் நடந்தால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்பதை சிந்தித்து பாருங்க. இந்த சூழல் என்பது இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மாத்திரைகளை எடுத்துக்கொண்ட காரணத்தினால் அங்கே இருக்கக்கூடிய தலைமுறையில்
பலர் இனிமேல் கர்ப்பம் தரிப்பதற்கே வாய்ப்பில்லை என்கின்ற ஒரு நிலையை நோக்கி அது சென்று கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தினுடைய நிலை இதுதான். நொறுக்கி நசுக்கி நாசமாக்கப்படுகிறார்கள். ஒருவராலும் இதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியவில்லை என்கின்ற ஒரு நிலை என்பது இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் என்ன நிலைமை? இந்தியாவில் எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறோம்? இந்தியாவில் அதிகமாக சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய நிறுவனமாக வக்ஃப் வாரியம் என்பது இருந்து கொண்டு இருக்கிறது. 9 லட்சம் ஏக்கர் இடம் நமக்கு சொந்தம் என்று சொல்றாங்க. இந்த 9 லட்சம் ஏக்கரை நம் கைகளில் இருந்து பறிப்பதற்காக வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. வக்ஃப்ல ஒரு ட்ரிபியூனல் ஒன்று இருந்துச்சு, தீர்ப்பாயம் சொல்லி ஒன்று இருந்தது. அந்த தீர்ப்பாயத்திற்கு என்று சில அதிகாரங்கள் இருந்தது. ஒரு இடம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த இடத்தை வக்ஃப் வாரியமே நேரடியாக சென்று முறையிட்டு அந்த இடத்தை திரும்பி ரிட்டர்ன் வாங்குவதற்கான அதிகாரம் என்பது வக்ஃபுக்கு இருந்தது. இனிமேல் அவ்வாறு இருக்க போவது இல்லை. வக்ஃபுக்கு என்று ஒரு சொந்தமான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தை ரெஜிஸ்டர் பண்ணுவதற்காக போகக்கூடிய நேரத்தில் இல்லை என்று யாராவது அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னு சொன்னா இதற்கு முன்னாடி ஓவர் ரைடு என்று சொல்கின்ற ஒரு அதிகாரம் என்பது வக்ஃபுக்கு இருந்தது. இப்போது அந்த அதிகாரம் நீக்கப்பட்டிருக்கிறது. எவன் அப்ஜெக்ஷன் தெரிவித்தாலும் அந்த சொத்துக்கள் இனிமேல் பதிவு செய்யப்பட முடியாது. இதற்கு முன்னர் அந்த வக்ஃப் வாரியத்தில் தலைவராக முஸ்லிம்கள் இருந்தார்கள். இனிமேல் யாராக வேண்டுமானாலும் அது இருந்து கொள்ளலாம். அந்த வக்ஃப் வாரியத்திற்கு சேர்மனாக இருக்கக்கூடியவர்களை நீக்குவதற்கான அதிகாரம் யாருக்கும் இல்லை. ஆனால் இப்போது அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்களை சேர்ந்து அவர்களை நீக்கலாம். மெம்பர்களில் 2 பேர் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இருந்து கொள்ளலாம். அவர்களுக்கும் அதிகாரம் கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு தான் அதிகாரம் இருக்கும். வக்ஃப் இன்ஸ்டிடியூஷனுக்கு சொல்லிட்டு 7% ரூபாய் ஒரு வக்ஃப் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வரக்கூடிய வருமானத்துல 7% 7% வக்ஃப் வாரியத்திற்கு கொடுப்பதற்கு இதற்கு முன்னாடி ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு. அந்த 7% இப்ப நிறுத்திட்டு வெறும் 5% தான் கொடுக்கப்படணும் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு வக்ஃப் வாரிய சொத்துக்களை பராமரிப்பதற்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வக்ஃப் வாரியங்கள் இன்னும் அந்த தொகை குறைக்கப்படுவதால் இழுத்து மூடிட்டு போகக்கூடிய சூழல் என்பது இன்னைக்கு இருக்கிறது. இதற்கு முன்னர் வக்ஃப் வாரியத்தினுடைய சொத்துக்களை அபகரித்தவர்களுக்கு மேல ரிகரஸ் இம்ப்ரிசன்மென்ட் என்று சொல்லக்கூடிய கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்படக்கூடிய விஷயம் என்பது இருந்தது. இன்னைக்கு அது நீக்கப்பட்டு சிம்பிள் இம்ப்ரிசன்மென்ட்டாக மாற்றப்படுகிறது. இதற்கு முன்னாடி பெயில் ப்ரொவிஷன்ஸ், ஜாமீன் வாங்குவதற்கான வழிமுறைகள் சிரமமானதாக இருந்தது. இப்போது அது எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் சுத்தி வளைத்து கூட்டி கழித்து பார்த்தால் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை பிடுங்கி யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்கின்ற ஒரு சூழலை நோக்கி இந்த நாடு சென்று கொண்டு இருக்கிறது. இந்த சொத்து எதற்காக? இந்த சொத்து இஸ்லாமியர்களுடைய நன்மைக்காக, இஸ்லாமியனுடைய வருங்கால வாழ்க்கைக்காக, இஸ்லாமியர்கள் தங்களுக்கு நல்ல முறையில் அந்த விஷயங்களை பயன்படுத்திக் கொள்வதற்காக நம்முடைய மூதாதையர்கள், மன்னர்கள் இந்த சொத்துக்களை கொடுத்துட்டு போறாங்க. இந்த சொத்துக்களை லீகலாக கைகளில் இருந்து பிடுங்குவதற்கான வேலைகள் என்பது நடக்கிறது சட்டப்பூர்வமாக. ஏன் இதை நம்மால் தடுக்க முடியல? உங்களுக்கு எதிராக நிறைய சதி வலைகள் பின்னப்படுகிறது. ஆனால் அதை குறித்து நமக்கு எதுவுமே தெரியறதில்லை. அதை குறித்து தெரிந்து கொள்வதற்கும் நாம விரும்புவதில்லை. படிப்பிலையும் பெரிய அளவில் போக்கஸ் பண்ணுவதில்லை. சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை குறித்தும் தெரிந்து கொள்வதில்லை. எல்லாத்திலையுமே நாம நுனிப்புள் மேயறோம். நுனிப்புள் மேயறதுன்னா தெரியுமா? ஜஸ்ட் பாஸ் ஒரு 75-80% மார்க் எடுக்கணும். ஒவ்வொரு சின்ன சின்ன கான்செப்ட் மேலேயே தெரிஞ்சா போதும். எம்சிக்யூ அழகா அப்படி கிளியர் பண்ணிட்டு ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசி ஒரு கம்பெனில வேலை கிடைச்சு 70,000 80,000 1 லட்சம் சம்பளத்தை வாங்கிட்டு அப்படியே செட்டில் டவுன் ஆயிட்டு ரிலாக்ஸ்டா இருப்போம். தேவைப்பட்டா ஒரு 3-4 இயர்ஸ்ல வெளிநாட்டுக்கு போயிருவோம். இந்தியா வேணா, வெளிநாட்டுக்கு போயிருவோம், அங்க செட்டில் ஆயிரும் என்கின்ற மனநிலையில் நாம் இருக்கிறோம். நம்மில் பலர் இருக்கிறோம். ஆனால் இது சரியா என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவை என்பது நமக்கு இருக்கிறது. ஹைப்போ எஸ்தீசியா யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹைப்போ எஸ்தீசியானா என்னன்னு சொல்லி கேட்டா, உடலில் நமக்கு மனிதன் இங்க ஒரு ஸ்டாப்லர் பின் இருக்கு. இந்த பின்னை வைத்து இப்படி கையில குத்துனா சுருக்குன்னு ஒரு வலி தெரியும். காலில் ஒரு முள்ளு குத்திச்சுன்னா டக்குன்னு கால் தானாவே உயரும். அது எதனால? அந்த வலி அந்த நரம்புகளின் மூலமாக மூளைக்கு போய் அந்த மூளை ரியாக்ட் பண்ணுது அனிச்சையாக. அதுக்கு உடல்ல நிறைய அந்த நர்வஸ் சிஸ்டம்ல நிறைய விஷயங்கள் நரம்பு சார்ந்து இருக்கு. இந்த ஹைப்போஎஸ்தீசியா என்ற நோய் இருக்கக்கூடியவர்களுக்கு என்னன்னு சொல்லி கேட்டீங்களா, உடம்புல வலி என்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. அவர்களுடைய காலை ஒரு எலி கடித்து குதறி அதில் இருக்கக்கூடிய சதையை முழுமையாக எடுத்துக்கொண்டு போனாலும் அவர் தூங்கிக் கொண்டே இருப்பார், வலியில் எந்திக்க மாட்டார். அப்படிதான் நாமளா இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? நாம் அப்படிதான் இருக்கிறோம். கூட்டிலாம் சொல்ல, உண்மையாவே அப்படிதான் நம்ம இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், அதனால் ஏற்படுத்தப்பட்ட தாக்கங்களை நாம நினைக்கணும். ஒரு சபை
அந்த சபையில 2002 குஜராத்ல ஒரு கலவரம் நடந்துச்சு. அந்த கலவரத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஒரு சமுதாயம் தனக்கு ஏற்பட்ட வலிகளை, தனக்கு ஏற்பட்ட வேதனைகளை, தமக்கு ஏற்பட்ட இழப்புகளை என்னைக்கு அறிந்து கொள்ளவில்லையோ, என்னைக்கு மறக்கிறதோ, அந்த சமுதாயத்திற்கு வருங்கால வரலாறு என்பது இருட்டாகத்தான் இருக்கும், மோசமானதாகத்தான் இருக்கும். அதை புரிந்து கொள்ளணும். 2002 கிட்டத்தட்ட 3000 பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள். பில்கிஸ் பானு என்கின்ற பெண்ணும் அவரோடு சேர்ந்த 11க்கும் அதிகமானவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். பில்கிஸ் பானு என்கின்ற பெண் கற்பழிக்கப்படுகிறாள். அவள் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை கொல்லப்படுகிறது. கைகளில் இருந்த குழந்தையை தூக்கி வேகமாக வீசி அங்க இருக்கக்கூடிய ஒரு பாறாங்கல்லில் மண்டை உடைந்து அந்த குழந்தை சாகிறது. அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி அநியாயம் செஞ்சவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சா அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்களை விடுதலை செய்கிறது. ஏன் நமக்கு அப்படி நடக்குது? 1992 பாபர் மசூதி என்கின்ற ஒரு இடம் இடிக்கப்படுகிறது. இடிக்கப்பட்டு 30-35 வருஷம் கழிச்சு அந்த இடம் யாருக்கு சொந்தம்? இடித்தவர்களுக்கு தான் சொந்தம் என்று அந்த இடத்தை லீகலாகவே வாங்கி கைகளில் கொடுத்தார்கள். யார் கையில? அவங்க கையிலே கொடுத்தாங்க. முஸ்லிம்களுக்கு ஒரு இடத்தை அயோத்தியிலிருந்து பல கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல கொடுத்தாங்க. சரி, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல இன்னைக்கு கோயில் கட்டப்பட்டிருக்கான்னு சொல்லி கேட்டா கோயில் கட்டப்படல. அப்போ ஒரு பள்ளிவாசல் இருந்துச்சு, 400 வருஷமா இருந்துச்சு. 400 வருஷமா இருக்கக்கூடிய பள்ளிவாசல் கண்களுக்கு முன்னால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அதை ஒட்டுமொத்த உலகமும் பார்த்தது. இந்தியாவினுடைய கருப்பு நாள் என்று எல்லா பத்திரிகைகளும் தலைப்பு செய்திகள் வெளியிட்டன. அதற்கு பிறகும் கூட யார் அதில் இடித்தார்களோ யாராவது தண்டனை வாங்கியிருக்காங்களா? யாராவது தண்டனை அனுபவிச்சிருக்காங்களா? சரி, நீங்க பள்ளிவாசலை தூக்கி கொடுத்தீங்க, ஓகே. அதை இடிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஒரே ஒருத்தர் தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? ஏன்? 1987 ஹாஷிம்புரா என்கின்ற ஒரு இடத்தில் 300க்கும் அதிகமான இஸ்லாமிய இளைஞர்கள் ஒரு வேனில் ஏற்றி கொண்டு செல்லப்பட்டு மீரட் என்கின்ற நகரில் இருக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறிய ஆற்றுப்படுகையில் இறக்கப்பட்டு இறங்கிய அடுத்த நிமிடமே பாயிண்ட் பிளாங்க்ல நெத்தியில் சுட்டு பல பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணம் என்ன? அந்த ஹாஷிம்புரா என்கின்ற பகுதியில் இருந்த ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒருவர் கொல்லப்பட்டார். தப்பு, கொன்னது தப்பு. இதை கொன்னதற்கு பழிவாங்க வேண்டும் என்பதற்காக அந்த பகுதியில் இருந்த ராணுவ பெட்டாலியனை சார்ந்த நபர்களும் அங்கே இருந்த ஆயுதப்படை போலீஸும் சேர்ந்து ஒரு வேனில் வந்து ஹாஷிம்புரா என்கின்ற பகுதியில் வண்டியை நிறுத்தி நல்ல திடகாத்திரமான இளைஞர்களை எல்லாம் அந்த வண்டியில் ஏற்றிக்கொண்டு மீரட் நகரத்துக்கு சென்று வழியில் இறக்கி அத்தனை பேரையும் கொன்று குவித்தார்கள். ஹாஷிம்புரா படுகொலை என்று அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த படுகொலையில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர் என்று ஜிதேந்தர் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு கான்ஸ்டபிளுடைய பெயர் இருந்தது. இவர் இதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தார் என்று பத்திரிகைகள் எழுதுகிறது. இவரை தண்டிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்களா? அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல. ஏன்? அப்ப நாம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். நாம சந்தோஷமா இருக்கணும், தப்பு இல்ல. ஆனால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு இருக்கணும். அதற்கு நாம என்ன செய்யணும் என்பதை யோசிக்கணும். அப்ப நம்ம படிக்கிறோம், நல்ல மார்க் எடுக்கிறோம், ஒரு இன்ஜினியரிங் கம்பெனில ஒரு பெரிய வேலைக்கு போறோம், ஒரு மெடிக்கல் ஃபீல்டுல ஒரு நல்ல வேலைக்கு போறோம். போங்க, படிங்க, சம்பாதிங்க. ஆனால் உங்களுடைய இலக்கு அதோடு முடிந்து விடக் கூடாது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடக்கிறதை எவ்வாறு தீர்ப்பது என்பதை குறித்து நீங்கள் சிந்திக்கணும். மற்ற சமுதாயங்களுக்கு நடக்காத ஒரு விஷயம் ஏன் நம்முடைய சமுதாயத்திற்கு மட்டும் நடக்கிறது என்பதை குறித்து நீங்கள் யோசிக்கணும். யோசித்தால் முஹம்மது நபி சொன்ன மற்றவர்களினுடைய நலனை நேசித்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு எந்த தேவையும் இல்லையே, நீங்க நல்லா தானே இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீங்க நல்லா தானே இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ஆனா நாளைக்கு வரும். இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கீங்க, இன்னைக்கு வேற யாருக்கும் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னைக்கு நீங்க மற்றவர்களுடைய நலனை நீங்கள் நாடுவீர்களோ அன்றைக்கு உங்கள் நலனை அல்லாஹ் பார்த்துக் கொள்வார். அப்ப நாம அதை குறித்து யோசிக்க வேண்டிய தேவை என்பது இருக்கு. அப்ப நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய பாடங்கள், நம்ம படிக்க வேண்டிய விஷயங்களிலேயே நிறைய கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. வெறுமுனே
பொருளாதாரத்தின் பின்னால் மட்டும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அதுக்குன்னு நாங்க பொருளாதாரத்தை சம்பாதிக்க கூடாதா? பணம் சம்பாதிக்காமவே எங்க இருக்க சொல்றீங்களா? சொல்லல, சம்பாதிங்க. மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல உட்காருங்க, பெரிய ஒரு ரிசர்ச் ஸ்காலரா மாறுங்க, மிகப்பெரிய அறிவியல் தொழில்நுட்பத்தை புரிந்து கொண்டவர்களாக மாறுங்க. அதற்கு பிறகு நீங்கள் சம்பாதிங்க. ஒஸ்லன் குரேஷி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உஹுர் ஷாஹின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோவிட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோவிட்-19 கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோவிட்-19 என்று சொல்லக்கூடிய அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சது யாரு? உஹுர் ஷாஹின் என்று சொல்லக்கூடியவரும் ஒஸ்லன் குரேஷி என்று சொல்லக்கூடிய 2 பேர், துருக்கியை சார்ந்த 2 பேர் ஜெர்மனியில் வந்து செட்டில் டவுன் ஆகி அவர்கள் பயோஎன்டெக் என்கின்ற ஒரு நிறுவனத்தை நடத்துறாங்க. mRNA என்று சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜியில் அவர்கள் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறார்கள். அந்த mRNA என்பது எவ்வாறு இயங்குகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஒரு மருந்தை கண்டுபிடிக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு டெஸ்டிங் பீரியட் என்பது இத்தனை வருட காலம் இருக்க வேண்டும். ஆனால் அதை சுருக்குவதற்கான வழிகள் இது mRNA என்கின்ற டெக்னாலஜியின் மூலமாக செய்ய முடியும் என்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்ததனுடைய விளைவாக அவர்கள் அந்த கோவிடுக்கான மருந்தை வேகமாக கண்டுபிடிக்க முடிந்தது. இவர்களுடைய இந்த டெக்னாலஜியை ஃபைசர் என்கின்ற நிறுவனம் வாங்கிக் கொண்டது. அதன் மூலமாக மருந்துகள் வேகமாக தயாரிக்கப்பட்டது. பலருக்கு அந்த நோய்களுக்கான நிவாரணம் கிடைத்தது. இன்று அவர்கள் உலகின் மிகப்பெரிய பில்லியனியர்ஸ், பல கோடி ரூபாய்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்காங்க. ஜெர்மனியில் மிகப்பெரிய ஒரு பணக்காரர்களாக, பில்லியனராக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவருடைய அறிவு, அவருடைய படிப்பு. அத்தனை கோடி ரூபாய்களை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு திறம்படைத்தவர்களாக நீங்கள் இருங்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம்? நம்முடைய படிப்பு எப்படிப்பட்டதா இருக்குது? இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டேட்டா சயின்ஸும் வந்து மிகப்பெரிய விஷயமாக இருக்குது என்று பேசப்படக்கூடிய நேரத்தில் அதற்கு பின்னாடி ஓடுறோமே. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டேட்டா சயின்ஸும் 10-15 வருடத்திற்கு முன்னாடியே வந்து விட்டது. இன்ஃபேக்ட் 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து விட்டது. இன்னைக்கு பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி என்று ஓடிக்கொண்டிருக்கிறோமே. இந்த பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜியில் PhD முடித்தவன் தான் இஸ்ரேலினுடைய பிரசிடென்டாக இருந்தான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 80-85 வருடத்திற்கு முன்னாடி பயோடெக்னாலஜில, மைக்ரோபயாலஜில அவங்க PhD பண்ணாங்க. அப்போ இந்த உலகம் உங்களுக்கு 50-100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அதற்கு பின்னாடி துரத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்க எப்ப துரத்திக்கிட்டு ஓடுறீங்களோ நீங்க ஜெயிக்க முடியாது. ஒன்னு ஈக்குவலா ஓடணும், இல்ல முன்னாடி ஓடணும். அதுக்கு இருக்கக்கூடிய வழி என்ன? சும்மா நுனிப்புள் மேயக்கூடாது, மேம்போக்கா படிக்கிறது. ஆழமாக படிக்கணும், அழுத்தம் திருத்தமாக படிக்கணும். அடுத்து என்ன வரப்போகிறதோ அதை படிக்கணும். அடுத்து என்ன வரப்போகிறதோ அடுத்து படிக்கணும். இன்னைக்கு வரக்கூடிய நியூஸ் பேப்பர்ல சைபர் செக்யூரிட்டியை பத்தி எழுதியிருப்பா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி இருப்பா, டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா மைனிங். அது இன்னைக்கு 15 வருஷம் கழிச்சு என்ன வரும்? 20 வருஷம் கழிச்சு என்ன வரும்? அதை நீங்கள் படிக்கணும். இன்னைக்கு அதுல நீங்க டாக்டரேட் வாங்கணும், அதுல நீங்க PhD வாங்கணும், அதுல நீங்க கோல்டு மெடலிஸ்ட் வாங்கணும். அப்போ நீங்க ஜெயிப்பீங்க. உங்களுடைய சமுதாயம் ஜெயிக்கும், உங்களுடைய மக்கள் ஜெயிப்பாங்க. அதற்கு நீங்கள் தயாராகணும். அதற்கு நீங்க இப்ப உட்கார்ந்து மாதிரி டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி உட்கார்ந்து நைட் எல்லாம் கண் முழிச்சு படிச்சு அப்படியே போய் ஏறக்குறைய வாமிட் தான் பண்ணி முடிச்சுட்டு கிளியர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க அதுல இருந்து கேட்டா ஒண்ணும் தெரியாது. அப்படி படிக்க கூடாது. அப்ப படிப்பு என்பது ஆழம். எந்த படிப்பாக இருந்தாலும் சரி ஆழமாக படிக்கணும், அழுத்தம் திருத்தமாக படிக்கணும், உச்சாணி கொம்பில் உட்கார வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு படிக்கணும், உங்களுடைய சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு படிக்கணும். இன்று இவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உலகத்தை அப்படியே திருப்புவதற்கு என்ன வழி என்பதை குறித்து நீங்கள் சிந்தித்தால் உங்களுக்கும் நன்மை, உங்களுடைய சமுதாயத்திற்கும் நன்மை, உங்களை பெற்றவர்களுக்கும் நன்மை. பொருளாதாரம் தானா வரும். பொருளாதாரத்துக்கு பின்னாடி ஓட வேண்டாம். பொருளாதாரம் உங்களை தேடி வரும். நீங்க அந்த நிலைக்கு நீங்கள் சென்று விட்டீர்கள். ஆனால் பொருளாதாரம் உங்களை தேடி வரும். அப்படிப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டும். இன்னைக்கு இருக்கிறாரு ஜெயரஞ்சன் சொல்லிட்டு ஒரு எக்கனாமிஸ்ட். என்ன செய்யறாரு அவரு? ஜெயரஞ்சன் என்கிற எக்கனாமிஸ்ட் தமிழ்நாட்டினுடைய திட்ட கமிஷனுடைய துணைத் தலைவராக இருக்கார், பிளானிங் கமிஷனுடைய துணைத் தலைவராக இருக்கார். எக்கனாமிக்ஸ் வந்து அப்படியே ஆழமாக அழுத்தம் திருத்தமாக படிச்சிருக்கிறார். பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ்ல PhD ஏகப்பட்ட பேப்பர்கள் வாங்கி வைத்திருக்கிறார். எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை அவரை நோக்கி செல்கிறார்கள். அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, இதற்கு என்ன வழி, இதை எவ்வாறு சரி செய்வது, இதை எவ்வாறு நடத்துவது, இந்த விஷயத்திற்கு எவ்வாறு பொருளாதாரத்தை கொடுப்பது. அப்ப அரசியல்வாதிகள், அதிகாரிகள் திரும்பக்கூடிய இடமாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் நீங்கள் ஆராய்ச்சியாளர்களாக இருக்க வேண்டும்.
எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஹையஸ்ட் லெவல்ல போய் உட்கார்வதற்கு என்ன வழி என்பதை பார்க்கணும், கடுமையாக உழைக்கணும். சமுதாயத்திற்கு என்ன நடக்கும் இதனால? நீங்க நேரடியாக செய்யலனா கூட சமுதாயத்திற்கு நடக்கும். தஞ்சாவூர் பக்கத்துல பண்டாரவடைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை சார்ந்த ஒரு நல்ல படித்த ஒரு நபர் கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்து யுனைடெட் நேஷன்ஸ்ல அவர் ஒரு ஏதோ ஒரு போஸ்டிங்ல இருந்தார். யுனைடெட் நேஷன்ஸ் எங்க இருக்கு? யுனைடெட் நேஷன்ஸ் இருக்கிறது நியூயார்க்ல. ஒவ்வொரு இடமும் யுஎன்க்கு நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு. WHO இருக்கு, யுனெஸ்கோ இருக்கு, யுனிசெஃப் இருக்கு, இப்படி பல இடங்கள்ல இருக்கு. ஒவ்வொன்று ஒரு இடத்துல இருக்கு. நியூயார்க்ல இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ்ல அவர் வேலை பார்த்தாரு. இதனால பண்டாரவடைக்கு என்ன நன்மை? நான் சும்மா சிம்பிளான ஒரு உதாரணத்தை சொல்றேன். நேற்று வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பாபநாசம் என்கின்ற ஒரு ஊர்ல ட்ரெயின் ஏறுவதற்காக நாம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாபநாசத்துக்கு முன்னாடி ஸ்டேஷன் பண்டாரவடை. பாபநாசத்துல இருக்கக்கூடிய ரயில்வே ட்ராக் ஒரே ஒரு ட்ராக் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பண்டாரவடையில 4 ட்ராக் இருக்கு. சரிங்களா? அங்க வண்டிகள் இப்ப எதுவும் நிற்கிறது இல்ல. அப்ப ஏங்க 4 ட்ராக்? அங்க எப்படி 4 ட்ராக் வந்துச்சு? எல்லா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் தஞ்சாவூரை விட்டா அடுத்து நிற்கக்கூடிய இடமாக எது இருக்குன்னு சொல்லி கேட்டா பாபநாசம் தான் இருக்கு. நடுவுல பண்டாரவடைன்னு ஒரு பெரிய ஊர் இருக்கு. ஆனால் இதற்கு முன்னாடி நின்றுகிட்டு போயிருக்கு. எப்படி அந்த இடத்துக்கு ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சு? 4 லைன் அங்க எப்படி வந்துச்சு? அங்க பெரிய அளவுல கூட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவதற்கான வசதிகள்லாம் அங்க இருந்ததாக சொன்னாங்க. எப்படி அது நடந்துச்சு? அவர் சொல்றாரு, அந்த யுனைடெட் நேஷன்ஸ்ல இருந்த அவர் பண்டாரவடையை சார்ந்தவர். அவர் பெரிய இன்ஃப்ளூயன்சர். அங்க இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிஷியன் கிட்ட எங்க ஊரு பண்டாரவடை அங்க ஒரு ஸ்டேஷன் அங்க ரயில்ல நின்றுட்டு போற மாதிரி செஞ்சா நல்லா இருக்குமே, ஒரே ஒரு வார்த்தை வந்துருச்சு. அப்படி இருந்துச்சு. நீங்க அவர் இறந்து போயிட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. இப்படித்தான் மாற்றங்கள் நடக்கும். நீங்க நேரடியா செய்ய வேண்டியது இல்ல. நீங்க ஒரு கலெக்டர் ஆயிட்டு உங்க ஊருக்கு உங்க வீட்டுக்கு போய் பாருங்க, அந்த ரோடு எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அங்க எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளமே வராது, நாய் தொல்லை இருக்காது, குப்பை யாரும் போட மாட்டாங்க. நீங்க ஒரு பெரிய ஜட்ஜ் ஆயிட்டு போய் பாருங்க, நடக்காது. அப்ப நாம ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாமல் நாம் சமூகத்திற்கு அதிகமான நன்மைகளை மறைமுகமாகவே நம்மால் செய்ய முடியும். நீங்கள் நினைத்தால் நேரடியாகவே ஆயிரக்கணக்கான நன்மைகளை செய்ய முடியும். வெறும் டிகிரி படிச்சோம், பாஸ் பண்ணோம், சம்பாதிச்சோம், ஓகே. அதிகபட்சம் எவ்வளவு சம்பாதிச்சிட முடியும்? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இன்னைக்கு அவருடைய சம்பளம் எவ்வளவு? 1.5 லட்சம். ஒரு இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒருத்தரால ஒரு 5 வருஷத்துல அந்த 1.5 லட்சத்தை சம்பாதிச்சிட முடியும். ஆனா நீங்களும் ஒரு ஒண்ணா வாய்ப்பே இல்லை. தலைகீழ நின்னாலும் ஒரு பக்கத்தில் நம்மளால போக முடியாது. நாம 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம், மெர்சிடிஸ் பென்ஸ் கார் கூட நம்ம ஓட்டலாம். ஆனால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இல்லை. அவருக்கு இருக்கக்கூடிய மரியாதை உங்களுக்கு இல்லை. அவரால் செய்ய முடிந்த காரியங்களில் ஒன்றை கூட உங்களால் செய்ய முடியாது இந்த நாட்டிற்காக. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை நடு ரோட்டில் நிற்க வைத்தவரால் கேள்வி கேட்க முடியும். அவர் நினைத்தால் இந்த கவர்மெண்டை டிஸ்மிஸ் கூட செய்ய முடியும். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன தேவைக்கு? ஒரு LLB என்கின்ற ஒரு படிப்பு தேவை, நல்ல அழகான ஒரு இங்கிலீஷ் தேவை, நல்ல லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் தேவை, சட்டத்தில் நிபுணத்துவம் தேவை, நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்த நிலைக்கு போய் ஒரு 25 வயதில் உங்களால் ஒரு நல்ல ஒரு லாயராக பிராக்டிஸ் பண்ண முடிந்து விடுமையானால் உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தாராளமாக நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வரையும் நீங்கள் போக முடியும். பயப்படுவார்கள். அதிகாரம் அப்படி மணிப்பூர் பத்தி எரிந்து கொண்டிருந்தது. நாடாளுமன்றத்தில் கடந்து எல்லாம் குதின்னு குதிக்கிறான். பிரதமர் மோடி பேச வேண்டும் சொல்லி சொல்றான், பேசவே இல்லை. சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ் நின்று பேசுறார். நீங்க மணிப்பூர் விஷயத்தில் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லி சொன்னா சுப்ரீம் கோர்ட் டைரக்டா இன்வால்வ் ஆக வேண்டிய தேவை வரும். அது உங்களுக்கு அசிங்கமா போயிடும். என்ன சொல்றீங்க? உடனே மோடி நின்று பேசினாரே, 10 நிமிஷம் கேட்டீங்களா? உடனே பேசினார். நாங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். 3 நிமிஷம் பேசினார். அப்ப சீஃப் ஜஸ்டிஸ் இந்தியா நினைத்தால் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்தியாவுக்கு எலெக்ஷன் நடத்தக்கூடிய எலெக்ஷன் கமிஷன், அதை அவரால் கேள்வி கேட்க முடியும். டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு, அவரை அவர் கேள்வி கேட்க முடியும். தமிழகத்தினுடைய அட்வொகேட் ஜெனரல் அவரால் கேள்வி கேட்க முடியும். சொலிசிட்டர் ஜெனரல் அவரால் கேள்வி கேட்கப்பட முடியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எவனும் அவருடைய கேள்விக்கு தப்ப முடியாது. ஒருத்தர் ஒரு தேர்தல் நடத்தினார் பாத்தீங்களா? இப்படி திரும்பி பார்த்து ஒரு தேர்தல் நடத்தினார் பாத்தீங்களா? ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு, யாரும் பாத்தீங்களா? நம்ம தான் நியூஸே பாக்குறது இல்லைங்களாங்க. சண்டிகர் என்கின்ற ஒரு ஊர்ல ஒரு தேர்தல் நடந்துச்சு, ஒரு மேயர் எலெக்ஷன் நினைக்கிறேன்.
அந்த மேயர் எலெக்ஷன் வந்து அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போடுறாங்க. அந்த ஓட்டை எண்ணுவதற்காக ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு? ஆக்சுவலா அதுல வந்து ஜெயிக்க வேண்டியது யாரு? ஆம் ஆத்மி பார்ட்டி என்கின்ற பார்ட்டி தான் வந்து ஜெயிக்கணும். ஜெயிக்க வேண்டிய ஆம் ஆத்மி பார்ட்டியை தோற்கடிப்பதற்கு அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா, அவருடைய பேனாவை எடுத்து அவருக்கு ஈக்குவலா விழுந்த ஓட்டையெல்லாம் கரெக்ஷன் பண்றாரு. ராங் 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 நடிச்சிட்டு இந்த டீச்சர் திருத்துவாங்கல்ல, அப்ப பக்கத்துல பார்த்து காப்பி அடிப்பானே ஒரு பையன், அந்த மாதிரி அப்படி பாக்குறாரு. பார்த்து பார்த்து அப்படி திருத்திட்டு இருக்கிறார். திருத்தி பார்த்து ஃபுல்லா ரெக்கார்டடு. அவரை கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் வாங்கி அந்த தேர்தலை சஸ்பெண்ட் பண்ணி, யாரு அவர் வந்து ஜெயிச்சாருன்னு சொன்னாரோ ஜெயிச்சவன் தோத்துட்டான்னு சொல்லி, தோத்தவனை ஜெயிச்சாருன்னு சொல்லி யார் அனௌன்ஸ் பண்ணா? யார் அனௌன்ஸ் பண்ணா? சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்ணுச்சு. அப்ப இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவ்வளவு அதிகாரங்கள் இருக்கிறது. சம்பாதிப்பது குறைவு, அதிகாரங்கள் அதிகம். உங்களுக்கு சொந்தமா கார் இருக்கும், உங்களுக்கு வேலை செய்வதற்கு வீட்டுக்கு ஆள் இருக்கும், உங்களுக்குன்னு சொல்லி தனியா வீடு இருக்கும், போலீஸ் ஏந்திய பாதுகாப்பு இருக்கும், உங்களுக்கு முன்னாடி அந்த ரெட் லைட்ல முன்னாடியும் பின்னாடியும் கார்கள் ஓடிக்கொண்டு இருக்கும். நீங்க சொல்வதை நீங்க சொல்ல சொல்ல டைப் பண்றதுக்கு உங்களுக்கு டைப்பிஸ்ட் இருக்கும், நீங்க சொல்வதை சொல்ல சொல்ல எழுதுவதற்கு என்று ஒரு ஸ்டெனோகிராஃபர் இருக்கும். எவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கும். நாம சொன்னோம், இஸ்லாம்னா மற்றவர்களுடைய நலனை நாடுவது. ஒரு ஐஏஎஸ் ஆபீசரான என்ன பெரிய நன்மையை செஞ்சிட முடியும்? ஒரு ஐஏஎஸ் ஆபீசரான என்ன பெரிய நன்மையை செஞ்சிட முடியும்? டாக்டர் ஷாஹித் இக்பால் சௌத்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், காஷ்மீர் கேடர், 320 பிரிட்ஜ் ஜம்மு காஷ்மீர்ல மட்டும் கேட்டிருக்காரு. 320 பிரிட்ஜ், ரொம்ப ஆக்சஸே பண்ண முடியாத ஏரியாக்கள், மக்கள் போகவே முடியாத ஏரியாக்கள், அந்த இடங்கள்ல பிரிட்ஜ் கட்டுறாரு. பிரசவ வலி வந்து சாகக்கூடியவர்கள், உடல்நலம் கெட்டு போயிருக்கக்கூடிய இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போக முடியாதவர்கள், பாம்பு கடிச்சிருச்சு டக்குனு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போகணும்னு சொல்லி கொண்டுட்டு போக முடியாம செத்து போனவர்களுக்கு ஒரு வழிமுறையாக, அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக ஒரு பிரிட்ஜ், 320 பிரிட்ஜுகளை டாக்டர் ஷாஹித் இக்பால் சௌத்ரி என்பவர் மட்டும் கட்டினார். உமாகாந்த் உம்ராவ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் 16,000 குட்டைகள், 16,000 பாண்ட் குட்டை குளம், 16,000 குட்டைகளை ராஜஸ்தானினுடைய ஒரு மாவட்டத்தில் கொண்டு வந்து அந்த மாவட்டம் வறட்சியில் இருந்து மேலே வருவதற்கு காரணமாக அவர் இருந்தார். ஜிதேந்திர குமார் சோனி என்று சொல்லக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், அவர் இருந்த பகுதியில் 1.5 லட்சம் மாணவர்களுக்கு செருப்பு போட்டுக்கொண்டு ஸ்கூலுக்கு போவதற்கான வேலை. செருப்புன்றது சாதாரண விஷயம் நமக்கு இன்னைக்கு இருக்கு. ஆனா அந்த செருப்பு இல்லாம போனா எவ்வளவு நோய் வரும் என்பதை டாக்டர்ஸ் கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. செருப்பு இல்லாம சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் இன்னும் பீகார்ல, ஜார்க்கண்ட்ல, ஒரிசால, மத்திய பிரதேஷ்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்படி ரொம்பவும் பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டத்தில் நலிந்து போய் இருக்கக்கூடிய மக்களுக்கு செருப்புகளை, 1.5 லட்சத்திற்கும் அதிகமான செருப்புகளை அரசாங்கத்தின் மூலமாக 1.5 லட்சம் மாணவர்களுக்கு செருப்புகளை கிடைப்பதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தார். சமணா சரண் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவரு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போகணும்னா பெரிய பெரிய ஆம்புலன்ஸ்கள் அங்கே போக முடியாது. பைக் ஆம்புலன்ஸ் என்கின்ற ஒரு முறையை கண்டுபிடித்து அதில் பல பேரை காப்பாற்றினார். அக்தர் அமீர் கான் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் ராஜஸ்தானில் சிறிய வயதிலேயே திருமணம் செய்து கொண்டு படிப்பை விட்டுவிட்டு சிறிய வயதிலேயே செய்த திருமணத்தினால் இறந்து போனவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்தார். இப்படி ஏராளமானவர்கள் ஒரு ஐஏஎஸ் ஆபீசராக, ஒரு ஐபிஎஸ் ஆபீசராக இருந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். கேரளாவில் சமீபத்தில் ஒரு கலெக்டர், அங்கே இருக்கக்கூடிய மக்கள், ஏழை மக்கள், பழங்குடியின மக்கள், அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா வந்து பொறுப்பெடுத்துக்கிறார். டாக்டர் ராஜசேகர் நினைக்கிறேன், அவர் பொறுப்பெடுத்துக்கிறாரு. பொறுப்பெடுத்துக்கிட்டு வந்து அவர் கலெக்டர் ஆபீஸ்க்கு போகும்போது அங்க வாசல்ல ஒரு 4 பேர் நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன போராட்டம் பண்ணிருக்காங்க, அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. கூப்பிட்டா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நின்றுகிட்டு சொல்றாங்க, எங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்தை இவர்கள் அணைக்கட்டுன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. அணைக்கட்டி முடிச்சதுக்கு பிறகு எங்களுக்கு சொந்த இடம் கொடுக்கல, எங்களுக்கு இப்ப இருக்க இடம் இல்லாமல் நாங்க நின்றுகிட்டு இருக்கோம், நாங்க பல வருஷமா போராடுறோம், எங்களுக்கு இவங்க இடம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கையை அந்த மக்கள் கொடுக்குறாங்க. பழங்குடியின மக்கள் அழுக்கு உடையோடு, ஒட்டிய வயிறோடு, சின்ன சின்ன குழந்தைகளை கையில் வைத்துக் கொண்டு, பேச தெரியாமல் 20-25 மக்கள் 30 மக்கள் நின்று கொண்டு கதறிக்கொண்டு இருக்கிறாங்க. எத்தனை வருஷமாக இவங்க போராடிட்டு இருக்காங்க? அவங்க ஒரு 2-3 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. 2-3 வருஷமா போராடிட்டு இருக்காங்களா? அப்புறம் உள்ள கூப்பிடுங்க. உள்ள கூப்பிட்டீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயத்திற்கு என்ன ஆதாரம் இருக்கு? இந்த இடத்தை வந்து கவர்மெண்ட் வாங்கிக்கிச்சுன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, காமிங்க. அந்த ஆதாரத்தை கேட்டால் அவர்கள் ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க. அந்த பேப்பர் அழுக்கு பிடிச்சி தேஞ்சு போய் இருக்கு, ஒண்ணுமே புரியல. அவங்க கிட்ட கேட்டா நாங்க எந்த ஆதாரமும் அந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அப்ப அந்த கிழிஞ்சு போன பேப்பர்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மார்க்கை வச்சு இவர் பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தேடி அந்த பழைய ரெக்கார்ட்ஸை பார்த்தா இவங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பேப்பர் அந்த ரெக்கார்ட்ல கிழிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறார். அப்போ யாரோ இதை விளையாடி இருக்காங்கன்னு அவருக்கு புரியுது. அதற்கு பிறகு அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இவருக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு சொல்லி சொல்றார். யாருமே கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அப்போ அவர் அதை விட்டுட்டு சில வருடங்கள் கழித்து சொல்றாரு, எனக்கு வாங்குவதற்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் ஓடி ஓடி வந்து நிறைய இடங்களை அவருக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நல்ல அழகான ஒரு இடமாக அவர் சூஸ் பண்ணிட்டு அந்த இடத்திற்கு இந்த பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு வேன்ல அனுப்புறார். அந்த வேன்ல அந்த மக்கள் போறாங்க. வேன்ல போய் பார்த்தா அந்த இடத்தில் பெரிய பெரிய மரங்கள், பெரிய பெரிய செடி கொடிகள், பப்பாளி, பலா, வாழை என்று நிறைய இருக்குது. இந்த இடம் யாருக்கு என்று அந்த மக்கள் கேட்கிறாங்க. இந்த இடம் உங்களுக்கு தான் சொல்லி அவர் சொல்றார். அந்த மக்கள் அந்த மரங்களை கட்டி பிடித்துக் கொண்டு அழுகிறார்கள். அவர் இன்னைக்கு கலெக்டராக இல்ல, தன்னுடைய பதவியை முடிச்சிட்டு வந்துட்டாரு. இன்றைக்கும் வருடத்திற்கு ஒரு முறை அந்த ஊரில் அந்த பலா விளைந்ததற்கு பிறகு ஒரு பலாவை தூக்கி தன்னுடைய தலையில் வைத்துக் கொண்டு வந்து அவரிடம் கொடுத்து விட்டு செல்லக்கூடிய அளவிற்கு நன்றியுடையவர்களாக அந்த மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் சாதாரணமானவர்கள். அவருடைய குரல் யாரு காதுகளிலும் விழாது. அவர்களால் சத்தமாக பேசக்கூட முடியாது. தங்களுடைய குரலை மற்றவர்களிடம் எடுத்து சொல்லக்கூட தெரியாது. ஆனால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பது தன்னுடைய கடமை என்று ஒரு கலெக்டர் நினைத்தார். இன்று அவர்களுக்கு சொந்தமான ஒரு இடம் கிடைத்தது. அதை அரசாங்கத்தின் மூலமாக சட்டப்பூர்வமாக அவர் செய்தார். இதை செய்வதற்கான அதிகாரம் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலுக்கு இல்லை. 10 லட்சம் 12 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய நம்மிடம் இல்லை. ஒரு டாக்டரிடம் இல்லை. ஒரு கலெக்டரிடம் இருக்கிறது. கலெக்டர் ஆவது பெரிய சிரமம் இல்லை, எளிமையான விஷயம். இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஐஏஎஸ் படிங்க, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் படிங்க. இந்தியாவில் இறக்கக்கூடிய எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் உங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் வாங்கவே முடியாது. 4 டிபார்ட்மெண்ட் படிக்க முடியும். ஐஏஎஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், சிவில், இந்த 4 டிபார்ட்மெண்ட் படிக்க முடியும். இந்த 4 டிபார்ட்மெண்ட் படிக்கக்கூடியவர்கள் இதை படிக்க முடியும். பல 100 பல 1000 கோடி வருமானம் உள்ள ப்ராஜெக்டாக இருந்தாலும் உங்களுடைய சிக்னேச்சர் இல்லாம அது சாங்ஷன் ஆகவே ஆகாது. ஐஏஎஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் படிங்க. அப்ப நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே நாம சொன்ன மாதிரி நாம் இந்த சமூகத்திற்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடியவர்களாக, இந்த சமூகம் நம்மை விரும்பக்கூடியவர்களாக நாம இருக்கணும். சுயநலம் உடையவர்களாக இருக்கக்கூடாது. இப்ப நாம இப்படி இருக்கிறோம், நினைக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்மால செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்ய முடியும். சரியான ஒரு உழைப்பு இருந்தா, நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தா, உழைப்பு இருந்தா யாராலையும் செய்ய முடியும். திட்டமிடுதல் இருந்தா எல்லாராலையும் செய்ய முடியும். சின்னவங்க பெரியவங்கன்றது யாரு முக்கியமே இல்லை. நம்ம எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வரணும், நம்ம வாப்பா அம்மா எப்படிப்பட்டவங்க அவசியமே இல்லை. எவ்வளவு சாதாரணமானவர்களாக இருந்தாலும், எவ்வளவு மோசமான பின்னணியில் இருந்தாலும், அரை வயிறு கஞ்சியை உண்டு கொண்டு நாம் வாழ்ந்திருந்தாலும், அணிவதற்கு செருப்பு கூட இல்லை என்றாலும், கிழிந்து போன உடையை தைத்து நாம் கட்டி இருந்தாலும், இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்குமே ஆனால், அல்லாஹ்விடம் நீங்கள் தொழுது பிரார்த்திப்பீர்களே ஆனால், அதற்காக நீங்கள் கடுமையாக உழைப்பீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களால் அதை சாதிக்க முடியும். அதை நம்பக்கூடியவர்களாக நாம மிக முக்கியமானவர்களாக இந்த விஷயத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்ளணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை இதற்கு பெரிய முன்னுதாரணமாக இருக்கு. எவ்வளவு பெரிய இக்கட்டான ஒரு சூழலாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு நிலையாக இருந்தாலும் நம்பிக்கையோடு துவா செய்யக்கூடியவராக இருந்தார். அவருக்கு வயசாயிடுச்சு, குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அவருடைய மனைவிக்கும் வயசாயிடுச்சு. அவர் எப்படி பிரார்த்திக்கணும் இறைவன் கிட்ட? யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை கொடு, இப்படிதானே பிரார்த்திக்கணும். எனக்கு ஏதாவது குழந்தை கிடைச்சா போதும் அப்படித்தானே கேட்கணும். அவர் அந்த நேரத்தில் கூட கேட்டாரு, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடு. எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா? சாலிஹான குழந்தை, நல்ல குழந்தையா கொடு. குழந்தை பெக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை, ஆனா அந்த நேரத்திலும் அவர் கேட்கிறாரு சாலிஹான குழந்தையை கொடு. மனைவியையும் பிள்ளைகளையும் கொண்டு போயிட்டு மக்காவில் பாலைவனத்தில் மனிதர்கள் இல்லாத ஒரு இடத்தில் விட்டுவிட்டு திரும்பி வருகிறார். அந்த மனைவி, ஏன் எங்க போறீங்க, எங்க விட்டுட்டு போறீங்க? இல்ல அல்லாஹ்தான் வர சொன்னானா என்று கேட்கிறார்கள். ஆமா. அப்ப அந்த பெண்மணி திரும்ப போயிடுறாங்க. இவர் நடந்து வருகிறார். குழந்தை, பச்சிலம் குழந்தை தாகத்தால் அழுகிறது. மனைவி நின்று கொண்டிருக்கிறார். உதவுவதற்கு யாரும் இல்லை.
அப்போதும் இறைவனிடம் அவர் கேட்கிறார், யா அல்லாஹ், உன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய குடும்பத்தாரை நான் இங்கே அமர்த்தி விட்டு செல்கிறேன். மக்களில் சிலருக்கு இவர் மீது கருணையை பொழியச் செய். இவர்களுக்கு கனி வகைகளில் இருந்து ஃப்ரூட்ஸ், கனி வகைகளில் இருந்து இவர்களுக்கு உணவளி என்று கேட்டார். எவ்வளவு இக்கட்டான ஒரு சூழலாக இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இழக்கக்கூடியவராக இப்ராஹிம் இல்லை. அப்படித்தான் நாம இருக்கணும். கேளுங்க, பெருசா கேளுங்க, உயர்வானதா கேளுங்க. நம்மை படைத்த இறைவன் அதை கொடுப்பதற்கு வலிமையுடையவன் என்பதை நம்பி கேளுங்க. எதிரே நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடல், பின்னாடி ஃபிரௌனுடைய படை இருந்தாலும் இறைவன் காப்பான் என்று எவ்வாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்பினார்களோ, எவ்வாறு இறைவன் காத்தானோ, அவ்வாறு உங்களுக்கு இறைவன் மிக பிரம்மாண்டமானவற்றை தருவதற்கு சக்தி படைத்தவன் என்பதை நீங்கள் நம்புங்கள். அதற்காக உழையுங்கள், அவனிடம் பிரார்த்தியுங்கள். அவன் தருவதற்கு தகுதி படைத்தவன். எல்லாவற்றிற்கும் மேலாக மிக முக்கியமான மற்றொரு விஷயம், நம்முடைய இலக்கு எது? நாம் ஏன் இவ்வாறு சிரமப்பட்டு படிக்க வேண்டும்? நாம் ஏன் இவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாளராக ஆக வேண்டும்? நாம் ஏன் இத்தனை லட்சங்கள் சம்பாதிக்க வேண்டும்? நாம் ஏன் இந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்? எல்லாவற்றிற்கும் ஒரு இலக்கு இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. எதற்காக இந்த விஷயங்களை நாம் செய்கிறோம்? ரபியா பின் கஅப் என்கின்ற ஒரு நபித்தோழரினுடைய வரலாறை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ரபியா பின் கஅப் என்கின்ற ஒரு மனிதர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடைகளை செய்யக்கூடியவராக இருந்தார். பணிவிடைகளை செய்யக்கூடியவராக இருந்த ரபியா பின் கஅப் அவர்கள் நபிகள் நாயகம் எதை ஏவினாலும் செய்யக்கூடியவராக இருந்தார். உடனுக்குடனே மனசுக்கு விருப்பமானதை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது, ரபியா என்று அழைக்கிறாங்க. அழைச்ச உடனே இவர் உடனே போய் நிற்கிறாரு. நின்ற உடனே நபிகள் நாயகத்துக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம நினைச்ச உடனே நம்ம விரும்பினதை ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னு வைங்களேன், நமக்கு மனசெல்லாம் குளிர்ந்து போயிடும். பயங்கர பசியோடு நீங்க வந்திருப்பீங்க, வந்த உடனே நம்ம கேட்காமலே நம்முடைய தட்டுக்கு சாப்பாடு வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க, எப்படி இருக்கும்? மனசு சந்தோஷமாயிரும்ல. ஒரு சிரித்த முகத்தோடு நம்ம பேசுவோம்ல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியா பின் கஅப் கிட்ட கேட்கிறாங்க, சந்தோஷப்பட்டு, உங்களுக்கு என்ன வேணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண ஆள் இல்ல, மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதி, மிகப்பெரிய ஒரு கருவூலங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தவர். அவர் எவ்வளவு நினைத்தாலும் மக்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு அதிகாரம் இருந்தது. அல்லாஹ்வினுடைய தூதர். அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணுமோ கேளுங்க. ரபியா பின் கஅப் என்ன கேட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட? சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் கேட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, நான் இதை கேட்கல, வேற இந்த உலகத்தில் உங்களுக்கு வேற என்ன வேணும்னு கேளுங்க. மீண்டும் அவர் சொன்னார், சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவர் யார்? ரபியா பின் கஅப் என்பவர் யார்? ஏழை, பரம ஏழை, இருப்பதற்கு வீடு இல்லை, தங்குவதற்கு இடமில்லை, திண்ணை தோழர்களில் ஒருவராக இருந்தார். இளைஞர் தான், என்ன வேண்டுமானாலும் கேட்க முடியும், கேட்பதற்கு அவருக்கு ஹலாலானதுதான், கேட்டிருக்கலாம். பிரம்மாண்டமான மாளிகைகள், மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள் என்று மனிதன் ஆசைப்படக்கூடிய ஒரு வயது. ஆனாலும் அந்த நேரத்தில் அவர் கேட்டது சொர்க்கத்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அதிகமாக சுஜூது செய்யுங்கள், இறைவனை நீங்கள் பிரார்த்தியுங்கள் சொல்லி சொன்னாங்க. அப்ப நாம இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நினைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா, நாம இதை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களினுடைய எல்லை அடிப்படை எதுவென்றால் மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான். நாம் இறந்ததற்கு பிறகு சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் நாம் சிரமப்படுகிறோம். நாம் சிறப்பாக படிப்பதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சிக் கொள்வதற்காகத்தான். இன்னம யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவனை அஞ்சக்கூடியவர்கள் தான் அறிஞர்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்கின்றது. எந்த கல்வி நமக்கு அல்லாஹ்வை குறித்த அச்சத்தை தருகிறதோ, எந்த கல்வியை கற்பதன் மூலமாக இறை நம்பிக்கை நமக்கு கூடுகிறதோ, எந்த கல்வியை கற்பதன் மூலமாக மறுமை எண்ணிக்கை நம் நம்பிக்கை நமக்கு அதிகரிக்கிறதோ, எந்த கல்வியை கற்பதன் மூலமாக அதிகமான மக்களுக்கு நன்மையை செய்ய நம்மால் முடிகிறதோ, அந்த கல்வியை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும்.
அதன் மூலமாக மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு உதவ வேண்டும். மறுமை வெற்றிதான் மகத்தானது. மறுமை வெற்றியை நோக்கி நாம் பயணிப்போம். அதற்கேற்ற கல்விகளை நாம் கற்போம். எந்த கல்வியை கற்பதாக இருந்தாலும் நம்மால் வெற்றி பெற முடியும். அதனுடைய உயரத்தை உச்சாணி கொம்பை அடைவதற்கு எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திப்போம். உலகத்தினுடைய மிகப்பெரிய தலைவிதியை மாற்றியவர்களில் பலர் சிறந்த கல்வியாளர்களாக இருந்தார்கள். வருங்கால தலைமுறை நம்மை கொண்டு அந்த வரலாற்றை எழுதட்டும். இங்கே இருக்கக்கூடியவர்கள் யாரும் சாதாரணமானவர்கள் இல்லை. உங்களுடைய நம்பிக்கை சாதாரணமானது இல்லை. உங்களை படைத்த இறைவன் சாதாரணமானது இல்லை. சாதாரணமான இறைவன் கிடையாது. உங்களுடைய நம்பிக்கை சாதாரணமான நம்பிக்கை இல்லை. ஒட்டுமொத்த உலகத்தையும் உய்விக்கக்கூடிய திருமறை குர்ஆனை உங்கள் கைகளில் இறைவன் கொடுத்திருக்கிறார். எந்த திருமறை குர்ஆனை நீங்கள் நம்புகிறீர்களோ, எந்த நபியை உங்களுடைய தூதராக ஏற்றிருக்கிறீர்களோ, அவர் வழியில் நாம் நடந்தால் இந்த மறுமையிலும் இம்மையிலும் சிறப்பான ஒரு வெற்றியை பெற முடியும். அதிகமாக சிந்தியுங்கள், அதிகமாக பிரார்த்தியுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தரட்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதுவான் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.